எனக்கு அம்மா இல்லைனாலும் ஒரு புது அம்மா பாசம் கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்படின்னா என் சந்தோஷம் எல்லாத்தையும் உங்க கூடவே ஏத்திட்டு போயிடுவீங்களா? பாவமா லக்கி, எனக்கு அம்மா நீங்க இருக்கீங்க, ஆனா லக்கிக்கு இல்ல. நீங்க என்னன்னா பாசத்தை காட்டிட்டு இப்ப நம்ம கிளம்பி போலான்னு சொல்றீங்க. லக்கிய பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாமா? லக்கிக்காகவாது நம்ம வேணா இங்கே இருக்கலாமா? இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க 2 பேரையும் பிரிச்சு அவங்க சந்தோஷத்தையும் பிரிச்சு நீ இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறியா? இவங்களுக்காக உன் முடிவு மாத்திக்க. ப்ளீஸ் ஆண்டி. போக மாட்டேம்மா. அவ உன்னோட சொந்த தங்கச்சி இல்லைன்னு தானே நீ சொன்ன? ஆமா மேடம். அப்போ அவளை எப்படி உனக்கு தெரியும்? ஒரு பஸ் ஆக்சிடென்ட் மூலமா எனக்கு பழக்கம் மேடம். நேற்று இரவு கன்னியாகுமரியிலிருந்து திருச்சிராப்பள்ளி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. அங்கே பெரும் பதற்றமும் நிலவுகிறது. நீங்க சொல்ற அந்த பஸ் ஆக்சிடென்ட் அது எப்ப நடந்தது? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. விபத்தில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்களின் விவரங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 24 வயதான பாக்யலட்சுமி. சடலங்கள் பக்கத்தில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல என் வைஃபை காப்பாற்ற போனப்ப அவ கோமால போயிட்டா மேடம். அதனாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்க்க வச்சேன். முழுசா குணமானதுக்கு அப்புறம் எங்க கூடவே இருந்துட்டா மேடம். அவ பார்க்க எப்படி இருப்பா? அப்போ பாஸ்கர் வைஃப லக்ஷ்மி காப்பாத்திருப்பாளா? அப்போ பாஸ்கர் வீட்ல இருந்தது லக்ஷ்மியா இருக்குமா? சீமாந்து அன்னைக்கு அவ முகத்தை என்னால சரியா பார்க்கவே முடியல. இல்லனா என்ன ஏதுன்னு அப்பவே தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மி போன பஸ் ஆக்சிடென்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்லாமே மேட்ச் ஆகுது. அப்போ லக்ஷ்மி தான் லக்கியோட அம்மாவா? இந்த குழந்தை பார்க்க அப்படியே என் மருமக மாதிரியே இருக்கு பாஸ்கர். இந்த மூக்கு முகம் பார்க்க அப்படியே இருக்கா. லக்ஷ்மியோட பொண்ணுதான் மித்ரா கிட்ட வளர்ந்துட்டு இருக்காளா? ஜுன்னு, உன் ஜானு டீச்சர் பாடம்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்கம்மா. அவங்க கிட்ட ஒரு வாட்டி பேசணும் போல இருக்கு ஜுன்னு. எங்க டீச்சர் கிட்ட நீங்க என்னம்மா பேச போறீங்க? நீ எப்படி படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் இப்போ நல்லா தான் படிக்கிறேம்மா. வேணும்னா நீங்களே டீச்சர் கிட்ட கேளுங்க. உங்க போனை கொடுங்க, நான் கால் பண்றேன். இந்தா. ஹலோ. ஹலோ டீச்சர். யார் பேசுறது? நான் தான் ஜுன்னு டீச்சர். ஓ ஜுன்னு, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க டீச்சர். என்கிட்டயா? ஆமா டீச்சர். சரி குடு. ஹலோ. ஹலோ. ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ.
எங்க ஜானு டீச்சர் ரொம்ப நல்லவங்கம்மா. ஆனா பாவம் டீச்சருக்கு யாருமே இல்லையா. அவங்க வீட்ல தனியா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப பாவம்லம்மா. டீச்சருக்கு அவங்க அக்கானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அக்காவும் டீச்சரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கு போனப்ப சொன்னாங்க. ஜுன்னு, நீ உங்க டீச்சர் வீட்டுக்கு போயிருந்தியா? அதாவது உனக்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் அம்மா. ஸ்கூல் பக்கத்துலயே பிரகாஷ் நகர் இருக்குல்ல, அங்க ஒரு சர்ச்சும் இருக்கும்லம்மா. அதுக்கு பக்கத்துல 2வது வீடு தான். ஜானு வீட்டுக்கு போய் அவளை ஒரு வாட்டி கண்ணால பார்க்கணும், மனசார அவகிட்ட பேசணும். லக்கி நில்லு. லக்கி லக்கி நில்லுமா. புடிங்க ரெண்டு வாய் மட்டும் சாப்பிடு. வா எனக்கு வேணாம். நில்லுமா. எங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. லக்கி சொல்றது கேளு. சொல்றது கேளுமா. ஐயோ இங்க பாரு. ஏய் லக்கி நில்லு. ஏய் இங்க வாமா. லக்கி நீ சின்ன பொண்ணு, அதனால மான் மாதிரி குதிச்சு ஓடுற. என்னால அப்படி ஓட முடியுமா? நீங்களும் வயசான மான் மாதிரி ஓடுங்க, பரவாயில்ல. அடியே, என்ன வயசான மானுங்கறியா உன்ன? இங்க வா. ஏய் புடிங்க பார்க்கலாம். லக்கி லக்கி பாரு மித்ரா, இந்த பொண்ண சொன்ன பேச்சு கேக்குறதும் இல்ல, சாப்பிடுறதும் கிடையாது. குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. சின்ன பொண்ணுனா இந்த மாதிரி குறும்புத்தனம் இருக்கதானே செய்யும். அப்படியா? அப்படின்னா உன் பொண்ணுக்கு நீயே ஊட்டி விடு. என்னால முடியாதுப்பா. மாம், சின்ன பசங்களை சாப்பிட வைக்கிறது ஒரு ஆர்ட். இப்ப பாரு நான் எப்படி ஊட்டி விடுறேன்னு. பாக்குறேன். லக்கி வா, வந்து சாப்பிடு. நான் வர மாட்டேன். என் தங்கம்ல, என் செல்ல குட்டில, வந்து சாப்பிடுமா. நான் சாப்பிட மாட்டேன். என் மானமே போகுது. வந்து 2 வாய் சாப்பிடு ப்ளீஸ். நோவே. லக்கி 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 ப்ளீஸ். லக்கி 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 லக்கி. லக்கி, இதுக்கு மேல என்னால முடியாது.